உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நல்நாளிலும் ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம மத்தியில் 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பாஸ்டர் ஜோயல், பாஸ்டர் ஜோஷ்வா, உங்கள் இருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர், இந்த பாடத்தை நீங்கள் துவக்கி வைங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த காலாண்டினுடைய 11வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு பின்னடைவுகள். இந்த வாரத்திற்கான மனப்பாட வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 4 மற்றும் 5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நல்ல ஒரு அழகான ஒரு வசனம், பெரிய ஒரு வசனம், அழகாக மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. பாஸ்டர் ஜோயல், இந்த பாடத்தின் அறிமுகத்தை நீங்கள் செய்யுங்க. பின்னடைவுகள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் பின்னடைவுகள் ஏற்படுவது இயல்பே என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். சரி, அந்த பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒன்று மறதி. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போவதனாலே ஏற்படக்கூடியது பின்னடைவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரணம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே முழு நம்பிக்கை இல்லாதவர்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பின்னடைவு அடையும் போது நாம் எப்படி மீண்டுமாக கிறிஸ்துவோடு உள்ளான உறவிலே நாம் இணைக்கப்பட இருக்கிறோம். எனவே இந்த காலாண்டு முழுவதுமாக தேவனிடத்தில் உண்டான உறவிலே நாம் மீண்டுமாக நாம் எப்படி நிலைநிற்கப் போகிறோம் என்று சொல்லலாம் படித்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு அநேக உபத்திரவத்தினாலே பின்னடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி மீண்டுமாக கிறிஸ்துவோடு உறவு கொள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு சில பாடங்களை நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம் பாஸ்டர். நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பாடத்தில் நம்ம இருக்கிறோம். முதல் கேள்வியாக, என் வாழ்க்கை புயலில் ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப புயல் மாதிரி தான் இருக்குது இல்லையா? அந்த நேரத்தில் இயேசு அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணங்கள்? அநேக நேரங்களிலே நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இதுதான் ஒரே வழி என்று யோசிப்போம். நம்ம வாழ்க்கை புயலாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறதுக்கான காரணமே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்ம ஒரு வழியை நியமித்து வைத்திருப்போம். இதுதான் நம்முடைய எதிர்காலம் என்று யோசித்திருப்போம். அதற்கான பாதை அடைக்கப்படும் பொழுது, அதற்கான கால சூழ்நிலைகள் வாய்க்காத போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் புயல் அடிக்குதுன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு வழியை மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய யோசனைகளை யாரால் ஆராய்ந்து முடியும் என்று வேதம் சொல்கிறது. அவர் நமக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அதை குறித்து ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல என்று சொல்றார். என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகளும் உங்களுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அவ்வளவு தூரம் உயர்ந்த வழிகளாக நமக்கு அவர் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம புயலின் நேரம் என்று ஏன் யோசிக்கிறோம்னு சொன்னால், நம்மளுடைய பின்னடைவுகள் எல்லாம் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் இதுதான் நமக்கான பாதைன்னு நினைக்கிறதுனால தான் நம்ம அதை பின்னடைவாக எழுத்துக்கிறோம். மாறாக தேவனோடு வளர்கிற இந்த உறவிலே தேவன் எனக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று யோசிச்சோன்னு சொன்னால் அதை நாம் பின்னடைவாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். கண்டிப்பாக பாஸ்டர், நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவுகள் ஞாபகம் வருது. சீஷர்கள் படகுல செல்லும் பொழுது கூட நம்ம டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற இதில் பார்க்கலாம். இயேசு படகில் இருந்தபோது சீஷர்கள் பாதுகாப்பில் இருந்தார்கள். அவர் நம்மோடு இருக்கும்போது புயல் நம்மை அழிக்காது என்ற நம்பிக்கையோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது ஒன்றும் நடக்காதுன்ற ஒரு கருத்தை சொன்னீங்க. பாஸ்டர், தொடர்ந்து ஜோயல், பிரச்சனை நேரத்தில் நான் தேவனை நம்புகிறேனா அல்லது சந்தேகப்படுறேனா? இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் ஏன் பயப்படுகிறீங்க? உங்களுக்கு இன்னும் என் மேலே விசுவாசம் வரலையான்னு சொல்லி கேட்குறாரு. அது அந்த அந்த கேள்வி எழும்புவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த சீஷர்களிடத்திலே காணப்பட்ட அந்த தடுமாற்றம், அந்த ஒரு பின்னடைவு, அந்த பின்னடைவை பார்த்த தேவன் இப்படியாக அவரிடத்துல கேள்வி எழுப்பினார். சரி, ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்ததும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் நம்ம கூட இல்லை, அவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரு, அவருடைய பிரசனம் நம்ம கிட்ட இல்லை, அவர் நம்மளை கைவிட்டுட்டார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தில் நம்ம துவண்டு போயிடுறோம். ஆனா உண்மையிலே பார்க்கும்போது உபத்திரவத்திலையும் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். சரியா? அந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் கவலைப்படுகிறவர் அல்ல என்று சொல்லி நம்ம வார்த்தையினாலே நம்ம ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா உண்மையிலே பார்க்கும்போது அவர் நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காகவே அவர் சில உபத்திரவங்களை நமக்கு அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இவ்வளோ நாள் நீங்க என் கூட இருந்தீங்களே,
இன்னமும் அவங்களுக்கு விசுவாசம் வளரல, நான் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்க குறை வந்துடும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் அந்த நோக்கத்திலே இந்த கேள்வியை கேட்கிறதாக நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, நாம் தரிசனத்தினால் அல்ல, நாம் எதனால நம்ம நடக்கணும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கும். ஆண்டவர் என் கூட இருக்கும்போது எனக்கு ஒன்றும் குறைவு வராது. சங்கீதம் 23 நம்ம படிக்கணும் பார்த்தீங்களா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி ஈஸியாக சொல்லுவோம். ஒரு மெய்ப்பனாக இருக்கும்போது அவருடைய மந்தைக்கு என்ன நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். எந்த குறையும் இல்லாமல் அவர் வழிநடத்துவார் என்பதை ஒரு வாக்குத்தத்தமாக நாம் வைத்திருக்கும் போது, இந்த பாடத்தில் நம்ம பார்க்கும்போது பிரச்சனையான நேரத்தில் நம்ம ஆண்டவரை நம்ம நம்பணும். அவர் நிச்சயமாக அவர் நமக்கான காரியத்தை நிறைவேற்றுவார். சந்தேகம் என்ற ஒன்று நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய உறவிலே அது பலப்படுத்துகிற ஒரு தாற்பயம் அது அல்ல. ஆமாம் ஃபஸ்ட்டு நல்ல உண்மை. ஏன்னா இன்னைக்கு நம்ம சபைகளில் பார்க்கலாம், என்கிட்டயும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து பேசும்போதும், நான் இவ்வளோ தான் முயற்சி பண்ணுறேன், விசுவாசத்தை என்ன செய்ய முடியல, என்னால் வளர்க்கவே முடியல பாஸ்டர் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சந்தேகத்தை நம்ம இடையில விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, வளர்க்க முடியாது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கும்போது ஒரு ஒரு அழகான ஒரு கேள்வி தான் பாஸ்டர். இயேசுவை வெறும் கூட்டமாக தொடர்ந்து செல்வதற்கும் விசுவாசத்தோடு அணுகுவதற்கும் என்ன வித்தியாசம்? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து பாடத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே திரளான ஜனங்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தாங்க. பல வருடங்களாக வியாதிப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நான் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ நினைக்கிறாங்க, நான் எப்படியாச்சும் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இதுல வந்து வஸ்திரத்தில் சுகம் அளிக்கக்கூடிய வல்லமை அல்ல. இதுல சுகம் கிடைப்பதற்கான காரணம் அந்த ஸ்திரீயுடைய விசுவாசம். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை அந்த ஸ்திரீ மட்டும் தொடல அன்னைக்கு. கண்டிப்பா அவர்கிட்ட போக முடியாத அளவிற்கு அந்த கூட்டம் நெருக்கி கொண்டிருக்குது. அப்படின்னு சொன்னா பலவிதமான கைகள் இயேசு கிறிஸ்து மீது பட்டு இருக்கும், பலவிதமான நபர்களுடைய உடல் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் மீது பட்டு இருக்கும். அந்த தொடுதலை எல்லாம் தாண்டி ஒரு தொடுதலை இயேசு கிறிஸ்து சொல்லி காமிக்கிறாரு. என்னை தொட்டது யார் என்று சொல்லி காமிக்கிறார்னா, டச் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தொடுதல். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானதாக காணப்படுது. நல்ல ஒரு கருத்து படிச்சுட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேயர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஸ்திரீயை பற்றி, அந்த விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். நம்ம சொன்ன அந்த கருத்தை எலன் வைட்டவங்க டிசைர் ஆஃப் ஏஜஸ் இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் 344வது பக்கத்தில் பதிவு செய்கிறாங்க. என்ன பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பலவிதமான தொடுதல் அந்த இடத்துல காணப்படுது. நிறைய பேர் தொட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ தொட்டு பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட தொட்டிருக்கலாம். ஆனால் இந்த விசுவாசத்தின் தொடுதல், நான் இவர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற தொடுதலை ஆண்டவர் வேறுபடுத்தி காமிக்கிறார். இந்த அம்மாவுக்கு பலவிதமான பின்னடைவுகள், வாழ்க்கையின் புயல் என்று நம்ம எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். அந்த அம்மா வாழ்க்கையே புயல் தான். தன்னுடைய எல்லா விதமான பணமும் செலவழிந்து போகக்கூடிய அளவிற்கு எல்லா மருத்துவத்தையும் பார்த்து ஒன்றுமே முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை புயல் அடித்த ஒரு வாழ்க்கை தான். கண்டிப்பாக அந்த நேரத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், விசுவாசத்தோடு போய் அந்த தொடுதலை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்குறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். எனவே நம்முடைய பின்னடைவு நேரத்தில் இது விசுவாசத்தின் பரீட்சை. நிச்சயமாக இதில் நான் மீண்டு வர முடியும், ஆண்டவர் எனக்கு வழியை வைத்திருக்கிற, எனக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும். கண்டிப்பாக ரொம்ப அழகான விளக்கம். பாஸ்டர் ஜோயல், பாஸ்டர் சொன்னாங்க, இது வந்து பார்க்கும்போது இந்த பெண் வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தால் வந்தாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பலவீனமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் இயேசுவை நம்ம வந்து நம்பி அணுகிறோமா என்ற கேள்விக்கு பெரும்பாலும் நாம் சொல்லக்கூடிய பதில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதான் உண்மை. ஆனால் பரலோகத்தின் தேவன் அதை அழைக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். அப்ப துன்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பின்னடைவை சந்தித்த பிள்ளைகள், உறவில் முறிந்து போன பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்பிற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் பரலோகத்தின் தேவனுடைய இரக்கமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. சரி, எதுக்காக அவருடைய அழைப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, சாட்சியாமத்தில் அம்மையார் சொல்லியிருக்காங்க, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில், தேவனிடம் நம்பிக்கையோடு வருகிறவர்களை அவர் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் அழைக்கிற நேரத்தில் நம்பிக்கையோடு நம்ம போய் அவருடைய சன்னிதானத்தில் நம்ம முழங்கால் படிடுவோம், இல்லை அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டு நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால், நம்முடைய என்ன வேண்டுதல் ஆனாலும் ஆண்டவர் நமக்காக கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மனப்பாட வசனம் பாஸ்டர் நமக்கு ரொம்ப அழகாக விவரித்து சொன்னாங்க.
ரோமரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் உபத்திரவத்துல நம்ம மேன்மை பாராட்டோம்னா, இதுலயும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், என்னைய கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக பிறக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, பரலோகத்தின் தேவனை நாம் முழு விசுவாசத்தோடு நாம் அணுகும் போது அவருடைய உண்மையான சுகமும் அவருடைய உண்மையான இளைப்பாறுதலும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எனவே அணுக வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தோடு நாம் கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பின்னடைவு அது மாறும். நிச்சயமா பாஸ்டர், அழகாக சொல்லும்போது அந்த வசனம் வாசிங்க, நம்ம மனப்பாட பகுதி வசனம் சொல்லிச்சுல, 1 by 1, அதாவது படிப்படியாக நமக்கு உயர்த்துகிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அடுத்த கேள்வி என்னென்னா பாஸ்டர், எல்லாவற்றையும் இழந்து போன யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோபு. ஏன்னா வேதத்தில் நிறைய பேரை பார்க்குறேன், ஆனால் யோபு மாத்திரம் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவே இருந்தார். எல்லாவற்றையும், அந்த வார்த்தை அவருக்கு தான் சூட்டபிள் நான் நினைக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்த யோபு தேவனை எப்படி பற்றி கொண்டே இருந்தார்? எல்லாவற்றையும் இழந்தார். அதற்கான வேத ஆதாரம் இருக்கிறது. கண்டிப்பாக அவருடைய ஆஸ்திகளை இழக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறார். ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துக்கம் தான் பெற்ற பிள்ளைகளை இழந்து போவது. தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளை இழப்பது மிகப்பெரிய ஒரு துக்கம். கண்டிப்பாக. அதன் பிறகு அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், தன்னுடைய சரீரத்தை இழந்து போகக்கூடிய ஒரு சரீரத்தில் அவ்வளவு கொடூரமான வியாதி, பருக்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதை ஓட்டினால் அவர் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, ரொம்ப மோசமான. எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய மனைவி இருந்தாங்க, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவனை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விடு. இதற்கு மேலே ஒரு பின்னடைவு ஒரு மனுஷனுக்கு வருமானம் வராது. அந்த மனுஷன் 2 காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் பூமியின் கடைசி நாட்களிலே வருவார். அப்பொழுது என்னுடைய தோல் முதலான இந்த மாம்சம் முதலான யாவும் அழுகி போனாலும் அவரை நான் பார்ப்பேன், என் சொந்த கண்ணால் பார்ப்பேன். அவர் இது எல்லாத்தையும் நினச்சி ஆண்டவர் ஒருபோதும் திட்டலை. இது எல்லாத்தையும் நினச்சி ஆண்டவர் ஒருபோதும் குறை சொல்லலை. இத்தனைக்கு நமக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. இப்பவும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன கஷ்டங்கள் நமக்கு வரும்போது இந்த எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் யோபு இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எந்த ஒரு இடத்திலும் வந்துட்டு கர்த்தரை அவர் தூஷிக்கவே கிடையாது. உண்மைதான். அதே மாதிரி அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, யோபு 23ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமே இந்த பாடம் பின்னடைவுகள்ல மனப்பாட வசனம் நம்ம படிக்கும்போது, இந்த உபத்திரவம் நமக்கு இதுல மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது நமக்கு பரீட்சையும் நம்பிக்கையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தோமே. யோபு இந்த உபத்திரவத்தை குறித்து சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னு சொன்னா, 23ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ இந்த சோதனை என்பது நான் இன்னும் தேவனோடு நெருங்குவதற்கு, என்னை தேவனிடத்தில் புடமிட்டு இன்னும் சேர்த்து கொள்வதற்கான ஒரு வழி என்பதை அவர் இந்த வெளிச்சங்களெல்லாம் இல்லாமே உணர்ந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பின்னடைவு யோபுவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வரதெல்லாம் ஒரு பின்னடைவா இல்லை. நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இது உபத்திரவம், இந்த உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது, தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி ஜீவிக்கக்கூடியதாக மாற்றும் என்று நாம் நம்ப வேண்டும். ஆமென், ஆமென். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். ஏன்னா யோபு வாழ்க்கையிலலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு உதாரணமாக கேட்டீங்க, நம்ம வாழ்க்கையில் வரதெல்லாம் பிரச்சனையா அப்படின்ட்டு. மனிதனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போனார். அதை கேட்கும்போது எப்படி இருக்கும்? இதில் ஹைலைட்டாக நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, தன் சொந்த மனைவி வந்து சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் நம்பிட்டா இருக்கீங்க அப்படின்ற கேள்வி இல்லையா? ஆனாலும் அவர் பைத்தியக்காரன் போல் என்ன செய்யாது, நீ பேசாத அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசத்தை காத்து கொண்டதாக நான் பார்க்குறோம். தொடர்ந்து படிப்போம். ஃபர்ஸ்ட் ஜோயில், கடுமையான ஒரு துன்பம் நேரங்களில் நாம் தேவனை குற்றம் சாட்டுகிறனா அல்லது நம்புகிறனா? இப்போ நம்ம படித்தோம்ல யோபுல, அவர் குற்றமே சாட்டலை. இன்றைக்கி நான் ஒரு கஷ்டம் வரும்போது இப்படி பண்ணுறேனா இல்லையா? யோபின் வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தில் அந்த மனைவி பேசும்போது யோபு சொன்ன வார்த்தை, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற. யோபினுடைய சிநேகிதர்கள் வந்து யோபை விசாரித்து சொன்னாங்க, நீ ஒருவேளை ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோன்னா அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு, அதெல்லாம் சொல்லி இது பண்ணாங்க. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார் என்று சொல்லலாம் சில அனுபவங்களை நாம் அங்கே படிக்கிறோம். ஆனால் இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும்போது தேவன் அமைதியாக இருப்பது போல ஒரு காட்சி நமக்கு தெரிகிறது. சரியா? இவ்வளோ பாடுகளிலையும் ஆண்டவர் இந்த யோபை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற மாதிரியே தோணுது. ஆனால் ஒன்று இதில் வெளிப்படுது என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. சரியா? அப்போ இன்னைக்கு நமக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, யோபோ போல நம்மளுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை.
ஆனா பின்னடைவு வருது அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா நிறைய வருது. நிறைய அது ஏன் வருதுன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மேல் அந்த நம்பிக்கையின் குறைபாட்டினாலே அந்த பின்னடைவு என்பது வருது. கண்டிப்பா. அப்ப இந்த யோபு இதுலலாம் நிலைத்திருந்தார் என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது அந்த எல்லா சூழ்நிலைகளுமே ஆண்டவர் மேல் உண்டான நம்பிக்கையில் அவர் எந்த சூழ்நிலையுமே அவர் தளர்ந்து போகவில்லை என்று சொல்லலாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது பாருங்க, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லாம சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும் உபத்திரவம் தேவன் இதிலும் நம்மை சரியாக வழிநடத்துகிறவராக இருப்பார். நிச்சயமா பாஸ்டர், நல்ல கருத்தை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து நாம் படிப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க யோபுடைய காரியத்தை, தொடர்ந்து நீங்கள் அதை விளக்கம் கொடுங்க. யோபின் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, மிகுதியான துன்பத்திலும் ஒருவேளை அளவில்லாத ஒரு உபத்திரவத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது தேவனை நாம் நம்பினோம் என்று சொன்னால் அவருடைய அன்பு நமக்கு நிச்சயமாய் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த அன்பு நமக்கு பரிபூர்ணமான அன்பாக இருக்கிறது. எப்படின்னு சொல்லலாம் பார்க்கும்போது, யோபு அவன் இழந்தவைகளை எல்லாம் காட்டிலும் அவன் மீண்டுமாக ஆசீர்வாதத்தை பெருமை எத்தனை மடங்காக பெற்றுக்கொண்டார்? அப்படியே 2 மடங்காக அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தடுமாறின நிலைமையில் நாம் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பின் குணத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் எப்போதும் காத்திருக்கிறார். அதை நாம் எப்போதும் நாம் பற்றிக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் நான் அந்த வசனத்தை வாசித்தேன். 2 கொரிந்தியர் 4:17 பார்க்கும்போது, அதி சீக்கிரத்தில் செல்லும் இந்த லேசான உபத்திரம் சீக்கிரமாக கடன் செல்லும், இது நிரந்தரமாக இருக்க போறதில்ல, இதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் நமக்கு. நிச்சயமா பாஸ்டர், நல்ல கருத்தை நாம் படிச்சுட்டு இருக்கோம். பாஸ்டர் ஜோஷ்வா, எனக்கு ஒரு ஏமாற்றம் வருதுன்னு வைங்களேன், ஒரு குழப்பம் வருதுன்னு வைக்கும்போது, இயேசு என்னுடன் நடந்து வருகிறார் என்பதை நான் உணர்கிறேனா? இந்த கேள்விக்கான நடைமுறை பதிலை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி வேதாகமத்தில் இதே போல ஒரு குழப்பம் நிறைந்த 2 பேர் இருக்கிறாங்க. பின்னடைவை சந்தித்த ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட இயேசு கிறிஸ்து நடந்து போனார். ஆனா அவங்களால அதை உணர்ந்து கொள்ள முடியல. இந்த சம்பவத்தை நம்ம லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் நாம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அங்கே எம்மாவூருக்கு போகக்கூடிய வழியிலே 2 சீஷர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொண்டு போகிறாங்க. என்னெல்லாம் பேசிட்டு போகிறாங்கன்னா, ஐயோ போன வாரத்திலிருந்து நடந்த சம்பவத்தெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு வெற்றி பவனி எருசலேமுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக வந்தோம், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக அந்த பஸ்காவை ஆசரித்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டாங்களே, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, அவரை கல்லறையில் வச்சாச்சு. இப்படி அந்த பலவிதமான குழப்பங்கள் அவங்களுக்குள்ள ஒருவரோட ஒருவர் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கூடவே யாரும் போயிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவும் போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 18வது வசனம் சொல்கிறது, அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ. கூட போயிட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்து. ஆமாம், நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான். நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னடைவுகள் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். இவங்க 2 பேர் என்ன நினைச்சாங்களோ அதே தான் நம்ம நினைக்கிறோம். கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இவ்வளோ பிரச்சனைகளையும் சொல்லிட்டு இவர் புதுசாக கேட்குறவர் மாதிரி இருக்கிறாரே, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அந்நியரா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவரை நம்ம நேரத்தில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால் அந்நியரா பார்க்குறோம். ஏன்னா நம்ம உலகத்தோடு இருக்கிறோம். கண்டிப்பா உலகத்தோடு இருக்கும்போது அவர் நமக்கு அந்நியரா தான் தெரிவார். கண்டிப்பா அப்படிதான் தெரிவார். இங்க இயேசு கிறிஸ்து அதற்கு பிறகு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அவருடைய கண்களை திறந்தருளினார். அவருடைய கண்களை திறக்கும் போது அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் விளக்கும் போது, ஓ இதுதானா, இதனாலதான் இப்படியா குழப்பம் நீங்கினது, பின்னடைவு மாறினது. இப்போ அவங்க ஓடுறாங்க, வேகமா ஓடுறாங்க மற்றவர்களிடத்துல இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி. இப்ப நிறைய நேரத்தில் நம்ம பின்னடைவு சோர்வு என்று நினைக்கிறதுக்கான காரணம், இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் நடந்து வந்துட்டு இருக்கிறார். நம்ம அதை அறியாம அந்நியரன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவருடைய வேத வசனங்கள் மூலமாக நம்முடைய கண்களை திறந்து நமக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம வேதத்திற்கு நம்முடைய கண்களை திருப்புவது கிடையாது. ஆமா, நீங்க சொன்னீங்களா ஃபர்ஸ்ட், இப்போ வேதத்துக்கு திருப்புறாரு அப்படின்னு சொல்லி சில இடத்துல சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னானே தெரியாம இருக்குது இல்லையா? நிச்சயமாக இந்த எம்மாவூருக்கு செல்லக்கூடிய வழியிலே நடந்த இந்த ஒரு சம்பவமானது நமக்கு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நிறைய வசனங்கள் மூலமா பேசுறாரு நம்மள்கிட்ட. நம்ம மனப்பாட வசனமாக படிச்ச வசனமாக இருக்கட்டும், இன்னும் ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆண்டவர் என்ன ஆண்டவர் இந்த கஷ்டம்னு கேட்போம். கண்டிப்பா நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துறாரு, இது எல்லாவற்றிற்கும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் தெரிந்த பிறகும் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் என் கூட நடக்கிறது இல்லை, அவர் யாரோ அந்நியரை போல இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
இல்லை, ஒரு அழகான விளக்கம் பாஸ்டர். நம்ம யோசிக்கணும் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் இல்லையா? இறுதியாக பாஸ்டர் ஜோயில், உங்களுக்கான கேள்வி, என் மனசோர்வு ஆன ஒரு நேரத்தில் நான் இயேசுவை நோக்கி கண்களை உயர்த்தி பார்க்குறேன்னா, இயேசுவைக்காக விரும்பினால் என் வாழ்க்கை எதை விட்டு வைக்க வேண்டும்? நான் வந்து டைமே கொடுக்காத மாதிரி தான் தெரியுது, நான் செயல்படுத்துறேனா இல்லையா? அதை பற்றி விளக்கம் கொடுங்க. நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை அழைக்கிறது. ஏனென்றால் 121ஆம் சங்கீதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:18 நாம் பார்க்கும்போது, ஆதலால் இக்காலத்தில் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். எனவே இந்த இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய மகிமை கொண்டு வந்து சேர்க்க போகிறதான்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த வசனத்தினுடைய கருத்து என்னன்னு சொல்லியிருக்குன்னு பார்க்கும்போது, அப்படி கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இது அல்ல அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை விட பெருசு இருக்கு நமக்கு வர இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பின் பாதையில் நம்ம கடந்து செல்லும் போது உபத்திரவங்கள் நமக்கு மிகுதியாகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நமக்கு சகலமும் எப்படிதான் இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது, நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கும். எனவே இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம் அனைவரும் இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய கண்களை நாம் கிறிஸ்துவின் இடத்திலே நாம் ஏறெடுத்து பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, இயேசுவை நோக்கி பார்ப்பதுனாலே நம்முடைய நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு பெருகுகிறதாக இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 16:24 சொல்லுது பாருங்க, இயேசுவை இன்றைக்கு நாம் காண விரும்பினாலோ அல்லது அவரை பின்பற்ற விரும்பினாலோ நாம் என்ன செய்யணும்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நம்முடைய சுயத்தை வெறுத்து அவருடைய சிலுவையை எடுத்து நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவை காண விரும்புகிறவர்கள் உலகத்தின் பாரங்களை விட்டு அவரை முழுமையாக நம்ப வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவினுடைய உதவியும் அவருடைய ஒத்தாசையும் நம் பக்கமாக இருக்கும். நல்ல ஒரு பதிவு பாஸ்டர். அந்த விளக்கத்தை பார்க்கும்போது சொன்னீங்களே, கடைசியில் இயேசுவை காண விரும்புகிறவர்கள் உலக பார்வைகளை விட்டு வெளியில் வரணும். இப்போ இந்த பாடம் முழுவதும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், உலக பார்வை நம்ம ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் நம்ம என்ன செய்கிறோம், விட்டுறோம். பாஸ்டர் ஜோஷோ அவங்களும் பதிவு பண்ணாங்க, கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரு, ஆனாலும் இல்லாதது போல தோன்றுது என்று சொன்னால் நம்ம ஆல்ரெடி வேற ஒரு இடத்துல கனெக்ஷனில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு சுட்டி காமிக்குது பார்க்குறோம். ரொம்ப நன்றி பாஸ்டர், இந்த பாடத்தினுடைய விளக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, இப்பொழுது யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். நாம் மெய்யான தேவனை அருகில் வைத்து கொண்டே பொய்யான உலகத்தோடு என்ன செய்கிறோம், இசைந்து கொண்டிருப்பது பார்க்கிறோம். சிந்தித்து செயல்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட மேலான சத்தியத்தை வைத்த நீங்களும் நானும் தூங்காமல் அவரை நோக்கி தரிசிப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென்.